வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு கொழுக்கட்டை ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் கொழுக்கட்டை மாவு ஒரு கப் எடுத்துக்கிறேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு இதை எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். மாய்ஸ்சர் ஏதாவது இருந்தால் நல்லா போயிடும். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட குறைய வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி இதை கரைச்சிக்கோங்க. பின்னாடி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காயும் யூஸ் பண்ணலாம், இல்லை பொடி பொடியாக நறுக்கி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தனியாக மாவு ரெடி பண்ணி கூட திருப்பி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சியை எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இது ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா இது நல்லா மாவு மாதிரி ரெடியாக இருக்கும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும், உருட்டுற மாதிரி. கொஞ்சமாக நெய் கிரீஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் உருட்டினீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இதை உருட்டிட்டு இப்படி ஒரு அமுத்தினீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துடும். இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ஒரு இட்லி தட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறம் நம்மளோட பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி இது. இந்த விநாயகர் சதுர்த்தியை ஸ்பெஷல் ஆக்குறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபியை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.